அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டு மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில், உப்பு போட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியை பார்த்து ஊற்றி நல்லா ஒரு சூப்பரான டோ வர மாதிரி அளவுக்கு மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 minutes நல்லா ஊறட்டும். சைட் பை சைட் நம்ம என்ன பண்ணோன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிப்போம். கேபேஜை கட் பண்ணி வச்சுக்குவோம். அப்புறம் கேரட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் குடமிளகாவும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுப்போம். நம்ம வெஜிடபிள்ஸை எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் வாயிலையும் அவங்களுக்கு மாட்டாது. ஈஸியாக குழந்தை சவிச்சு சாப்பிட்டுப்பாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ண வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு லைட்டாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா மாவுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கோம். அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்ட பிறகு கொஞ்சோண்டு ஆரிகனோ ஃப்ளேவருக்கு, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பெப்பரிக்காய் அதுவும் கொஞ்சம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா லைட்டாக வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 90% வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிட்டிங்கன்னா நல்லா காய் வெந்துடும். நல்லா காய் வெந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மோமோஸ் உள்ளே சாப்பிடும்போது வெந்து சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம நல்லா ஊறின மாவு நல்லா ஊறிருக்கு. அதை எடுத்து குட்டி குட்டியாக ஒரு உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த எடுத்து வச்ச உருண்டையை நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு அதில் நம்ம ஸ்டஃபிங்ஸ் எவ்வளோ போடணுமோ அந்த அளவு போட்டுட்டு அழகாக நம்மளுக்கு எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுதான் ஷேப் வரணும்லாம் இல்லை. நீங்கள் எப்படி ஷேப் போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு மோமோஸு. குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் என்னோடய ஷேப் வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் ஸ்டீமர் யூஸ் பண்ணல. ஈஸியாக இன்றைக்கி இட்லி குண்டால போட்டிங்களா அது எப்படி போட்டிருக்கு நீங்களே பார்ப்போம். அது இட்லி குண்டால போட்டிருந்தா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு குக் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆகி வந்திருக்கு. இப்போது நம்ம இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்த்துப்போம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சைட் டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஒரு 2 தக்காளி 2 காஞ்ச மிளகாய் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு தூர உரிச்சிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா இதை அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு இது ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. லைட்டாக இதுக்கும் ஃப்ளேவருக்கு ஆரிகனோ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாலும் போடலாம், இல்லைனா இது உங்கள் இஷ்டம்தான். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் மஸ்ட்டு. டொமேட்டோ கெச்சப் இதில் போட்டுட்டு நல்லா அது திக்னஸ் நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான மோமோஸ்க்கு ஏற்ற ஒரு டொமேட்டோ கெச்சப் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.